தங்க விலையேற்றம் வந்து ஒரு அவுன்ஸ் வந்து $27,000 போகிறது வரைக்கும் போயிட்டே இருக்கும் வந்து. அது கிட்டத்தட்ட ஒரு கிராம் வந்து ரூ. 90,000 வருது வந்து. ஸோ இதை வந்து ஒரு அதிகமான ஓவரான கணிப்புன்னு சொல்லலாமா, இல்லை அதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாமா? அதாவது இப்போ என்னன்னா, ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க பூராவுமே எல்லாருமே என்னன்னா, இவங்களுடைய கணிப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து சந்தை ஏற ஏற, சந்தையோ எந்த சந்தையா இருந்தாலும் சரி, தங்கத்தினுடைய சந்தை, வெள்ளியினுடைய சந்தை, அது ஏற ஏற இன்னும் ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இறங்க இறங்க இன்னும் விழுகும்னு சொல்லுவாங்க. ஆனா மேஜர் பையர்ஸ் ஆர் செல்லர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தே டேக் அ கால். அவங்க தான் வந்து இந்த விலை எனக்கு ரொம்ப அதிகம், நான் எல்லாத்தையும் விற்கிறேன்னு டம்ப் பண்ணுவாங்க. அல்லது ஒரு விலைக்கு கீழே இது ரொம்ப மிக குறைந்த விலை, இது ரொம்ப சீப்பா இருக்குன்னு போய் பல்கா வாங்குவாங்க. ஸோ அவங்க இன்டர்ஃபியர் ஆகையில தான் ட்ரெண்ட் ரிவர்சல்னு சொல்லுவோம். ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும். ஸோ இப்போதைக்கு வந்து எனிபடிஸ் கஸ். இப்போ நம்ம பிட்காயின் இருக்கு இல்லையா, பிட்காயின் ஒரு பிட்காயின் $1,00,000 $1,50,000 திருதுப்புன்னு $75,000 வரும். ஸோ அதே மாதிரி தான் இது. ஏன்னா இது அரிதான கமோடிட்டி அப்படிங்கிறத கண்டு இதை வந்து ப்ரைஸை ஏற்றி தாராளமாக கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பல பேர் வாங்கிக்கிட்டே இருக்காங்கன்னா அந்த சைக்கிள் எப்போ பிரேக் ஆகும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதுவாக பிரேக் ஆகையில் பிரேக் ஆகி பெரிய நஷ்டங்களை மக்களுக்கு ஏற்படுத்தலாம்.